அதிகாரம் 19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப் பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். பேதுரு பேசின ஒரு எளிமையான சுவிசேஷம். இந்த எளிமையான வார்த்தைகளை பேதுரு விளங்கிக் கொண்டது போல நாமும் விளங்கி இருந்தோம் சொன்னா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவோ மாற்றம் அடைஞ்சிரும். இங்கே பேதுரு பேசுகிற சுவிசேஷம் என்னன்னா, இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் அப்படிங்கிறார். நாம சரியான சுவிசேஷத்தை நாம் வேத வார்த்தையிலிருந்து அப்போஸ்தலர்கள் மூலமாய் கேட்கணும். ஒரு புஸ்தகத்தில் வாசித்த, டிவியில் கேட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது. வார்த்தை. பேதுரு சாதாரணமா ஒரு மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தவர். அவர் பெரிய படிப்பாளி கிடையாது. ஆனா கல்விமான்களுக்கு மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவன் அவர் மூலமாய் ஒரு நல்ல எளிமையான சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறார். இங்கே உட்கார்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இயேசுவின் மூலமாய் பெற்றிருக்கிறோம்ங்கிறதுல தான் கவனம் செலுத்தணும். அநேகம் பேர் படிப்பாளிகள், இந்த சபையை விட்டு போனவர்கள். அவர்கள் என்னிடத்தில் ஒரு சிலர் சொன்னது, அவர்கள் நேர்மையானவர்கள் என்னிடத்திலே சொல்றாங்க, இந்த சபையில இதை செய்யணும் அதை செய்யணும்னு பாரப்படுத்துகிற சுவிசேஷத்தை கேட்டு இப்ப நாங்கள் தேவன் எல்லாத்தையும் நமக்காக செய்துட்டார், நாம ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லைங்கிற சுவிசேஷம் எங்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கு பிரதர், சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷமாவே இருங்க, நீங்க இருக்கிற இடத்திலே இருங்கன்னு நானும் சமாதானமாய் அவர்களை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறேன். ஆனா என்னுடைய பாரம் என்ன அப்படின்னா, சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவர்களானாலும் சரி, சபைக்கு வெளியே இருக்கிறவர்களானாலும் சரி, இந்த பேதுரு பேசுகிற சுவிசேஷம், எளிமையான சுவிசேஷம் நமக்கு விளங்கி இயேசுவை போல் ஒரு வாழ்க்கை வாழ்கிற அனுபவம் இல்லைன்னு சொன்னா நாம இந்த கொள்கை விபரீதங்கள் எல்லாம் என்ன பிரயோஜனம்? நான் உபதேசிக்கிறது ரைட்டா அல்லது இன்னார் உபதேசிக்கிறது ரைட்டான்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? பேதுரு அதையெல்லாம் இங்க பேசல. எப்ப நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தேவன் நமக்காக உன்னை செய்தார். என்ன செய்தார்? இங்க பாருங்க, இங்க மேலோட்டமா பார்த்தோம்னா ரத்தம், மீட்பு, சிலுவை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம், இயேசு சிலுவையிலே மரித்த ஒரு செய்கை அப்படிதான் பேதுரு சொல்றதாக நீங்க நினைப்பீங்க. அதான் தவறு. எதுவுமே அப்படி சொடக்கு போடுற மாதிரி மந்திரம் கிடையாது. இது ஒரு வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஒரு ரெஸ்டோரேஷன் அப்படின்னா, மீட்பு அப்படின்னா நம் வாழ்நாள் முழுவதும் நாம் அடைய வேண்டிய ஒரு ரட்சிப்பை குறித்து பேதுரு பேசுகிறார். அப்போ நமக்கு என்ன தேவன் செய்தாருங்கிறத இவர் இந்த 19-20 வசனங்களில் 3 வசனங்கள 21ஆம் வசனம் வரைக்கும் 19, 20, 21 ரத்தின சுருக்கமாய் சொல்லி இருக்கிறார். அதாவது வெளிப்பட்டார்னா என்ன அர்த்தம்? அவர் மனுஷகுமாரனாய் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவந்த நாளிலிருந்து அப்புறம் அவர் நமக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணும்படி மாசற்ற ஆட்டுக்குட்டியாய் அவர் ரத்தம் சிந்தும் வரைக்கும் உள்ள வாழ்க்கை தான் சுவிசேஷம். நல்லா வழங்கிக்கங்க.
நம்முடைய வார்த்தையில நமக்கு வெளிப்பாடு கிடைக்கணும். அந்த வெளிப்பாட்டில தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு, ஏதோ ஒரு பிரசங்கம் அல்ல. இந்த சபையில எந்த தேவ மனுஷனுடைய பிரசங்கத்தை கேட்டும் நீங்கள் உற்சாகம் அடைஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா நான் திருப்திப்படுகிறவன் அல்ல. ஏன்னா பின்னாடி வாசிக்கிறோம், மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறதுன்னு சொல்லி. அப்படின்னா உங்களுடைய விசுவாசம் ஒரு மனிதனுடைய பிரசங்கத்துல, அந்த எந்த மனிதனா இருந்தாலும் சரி, இந்த சபையில இருந்தாலும் சரி, வெளிய சபையில இருந்தாலும் சரி, தேவன் எனக்கு இயேசுவின் மூலமாய் என்ன செய்தாருங்கிற வெளிப்பாடு இல்லாம நீங்க உங்கள் உபதேசத்தை குறித்தோ தேவ மனிதர்களை குறித்தோ சபையை குறித்தோ மேன்மை பாராட்டினீங்கன்னா நீங்க கெட்டு போயிருவீங்க. ஏன்னா இங்க 21ஆம் வசனத்துல என்ன பேசுறார் பேதுரு? உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி. அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில கிறிஸ்து கொண்டு வந்த ரட்சிப்பு அனுபவமா இல்ல. நான் சொன்னது போல உள்ள இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, விசுவாசம்னு சொன்னாலும் சரி, கீழ்ப்படிதல்னு சொன்னாலும் சரி, நாங்க எதுவுமே செய்ய தேவையில்லை விசுவாசிக்கிறோம்னு சொல்லுகிற கோமாளிகளா இருந்தாலும் சரி, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி பல வார்த்தையை கேட்டு பாரம் அடைந்திருக்கிற இங்கே உட்கார்ந்திருக்கிற கோமாளிகளா இருந்தாலும் சரி, அப்படின்னா தங்கள் வாழ்க்கையை வீணடிக்கிற கோமாளிகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது டிவி பார்க்கும்போது சிரிப்பு வெடிகள்னு இருக்கும். வாலிபர்கள் நீங்க பொழுது போகலன்னா நல்ல காமெடி ஓடுதுடா, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ ஒரு விவேக் காமெடியோ வடிவேல் காமெடியோ பார்த்து சிரிச்சுட்டு போயிருவீங்க. உங்களுக்கு டைம் பாஸ். ஆனா அது உங்கள் வாழ்க்கையை எதுவுமே செய்யல. அந்த அர்த்தத்துல தான் சொல்றேன், கிறிஸ்தவ ஐக்கிய சபையில கோமாளிகளாய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நல்ல பிரசங்கம், நல்ல உபதேசம் அப்படின்னு நீங்கள் கோமாளிகள். பவுல் பேசுவார், நாங்கள் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்கள் அல்ல அப்படின்னு. அப்படின்னா வித்த காட்டுறவங்க கிடையாது. பேதுரு பேசுகிற சுவிசேஷம் என்ன? தேவன் என்ன செய்தார்? கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்படின்னா அவர் தாயின் கற்பத்திலே வெளிப்பட்ட நாளிலிருந்து அவர் ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி, ஒரு வழியை உண்டு பண்ணி, கடைசியில எல்லாம் முடிந்ததுன்னு சிலுவையிலே ரத்தம் சிந்தி பாவத்திலிருந்து மனிதனுக்கு ரட்சிப்பை, நித்திய ரட்சிப்பை உண்டு பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுடைய ரட்சிப்பு, நீங்கள் பெற்றிருக்கிற ரட்சிப்பு அழியாததாய் இருக்கணும்னு அர்த்தம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னுடைய அனுபவத்துல தான் பேசுறேன். ஒரு அப்பா வருத்தத்தோடு சொன்னார், என் பிள்ளை ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்ந்தாங்க, ஊழியம் செஞ்சான். எத்தனையோ பேர் பாட்டில எண்ணெயை தூக்கிட்டு வந்தாங்க ஜெபம் பண்றதுக்கு. வந்தவங்க எல்லாம் சந்தோஷமா சுகமாகி போனாங்க. ஆனா இப்ப அவன் ஜெபிக்கிறது இல்ல, சபைக்கு வர்றதில்ல. ஏன்? ஒரே ஒரு ஸ்திரீயின் மூலமாய் அவன் இப்போ தன்னுடைய ரட்சிப்பை இழந்து இன்னொரு பொண்ணோட தொத்திக்கிட்டான். ஒரு வைப்பாட்டியை வைத்துக் கொண்டான். ஆகையினால இப்போ அவனுடைய ஊழியம் போயிருச்சு, அவனுடைய விசுவாசம் போயிருச்சுனர். இதெல்லாம் என்னுடைய அனுபவம். இங்க வாலிபர்கள் அநேகம் பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, திருமணமானவர்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. போன வாரம் பணத்தை குறித்து உங்களை எச்சரித்தேன். அநேகம் பேர் இப்படி ஏதோ ஒரே ஒரு விஷயம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் இப்படி ஒரு ஸ்திரீ தேவன் கொண்டு வந்த மகத்தான ரட்சிப்பை இழக்க செய்கிறாள்? ஏன் அற்ப பணம் சகோதர ஐக்கியத்தை பிரித்து ஒருவனை சபைக்கு வர வேணாம்னு முடிவு பண்ண சொல்லுது? ஏன்னா உங்களுடைய நம்பிக்கை
நல்ல சபையில இருக்கு, நல்ல சகோதரர்களிடத்தில் இருக்கு, நல்ல உபதேசத்தில் இருக்கு. பேதுரு பேசுகிறபடி தேவன் என்ன செய்தாருங்கிற வெளிச்சம், வெளிப்பாடு, சுவிசேஷம் உங்களுக்கு வார்த்தையிலே வெளிப்பாடா இல்லை. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டு நான் மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் சொல்லி அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பாவத்தையும் உறிஞ்சு எடுத்து கடைசியில அவ்வளவு பாவமும் அவர் மேல போயிருச்சு. நாமும் நம்முடைய பாவத்தை முழுவதையும் அவரிடத்துல சுமத்தி விட்டுறலாம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணினார். பாமர மக்களுக்கும் விளங்குற மாதிரி பேசுறதுதான் என்னுடைய பாரம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த பிளாட்டிங் பேப்பர், மையுறிஞ்சிற பேப்பர், யாராவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப எல்லாம் பால் பென் ஆயிருச்சு. நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது மை ஊத்தி எழுதுறது, இப்பயும் மை ஊத்துறது இருக்கு. நான் பேசுற உபமானம் உங்களுக்கு விளங்காமல் போகாது. பளபளன்னு மின்னுற ஒரு கிளாஸ் கண்ணாடி, அதுல ஒரு சொட்டு மை. இப்ப அந்த மைய அந்த கிளாஸ் அழுக்காகாம எடுக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் உண்டு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஜாமெட்ரி பாக்ஸ்ல பிளாட்டிங் பேப்பர் வெட்டி வெட்டி வச்சிருப்பேன். ஒரு சின்ன புள்ளி போல ஒரு இது விழுந்தாலும் அந்த பேப்பரை வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்தேன்னு சொன்னா அங்க இருக்கிற மை இங்க வந்துடும். எதுக்கு? பிளாட்டிங் பேப்பருக்கு வந்துடும். பிளாட்டிங் பேப்பருக்கு தமிழ் என்ன? மையுறிஞ்சும் தாள். சரி, அப்படியே வச்சுக்கிறோம். ரட்சிப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? நாம எல்லாரும் பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கிறோம். பாவம் நம்மிலே வாசமா இருக்கு. சில பேருக்கு வெளிப்படையா நான் சொன்ன மாதிரி 2 பொண்டாட்டிக்காரர்கள், பணத்துல உண்மை இல்லாதவர்கள், அப்பட்டமான பாவங்கள் இல்லைனாலும் பொருளாசை, விபச்சாரம் எல்லாம் உள்ள இருக்கு. அதற்கும் ஆழமாய் தோண்டி பார்த்தோம் சொன்னா சகல பாவத்துக்கும் வேறா இருக்கிற சுயநலம், பெருமை அப்படிங்கிற ஆசை இச்சைகள், நான் எனது ஈகோ அப்படிங்கிறாங்க. அதுல இருந்தா எல்லா பாவமும் வெளிப்படுது. இவ்வளவு அசிங்கமான மனிதர்கள் நாம். இத பாய்ச்சினது சாத்தான். நாம அப்படிப்பட்ட கண்ணங்கரேர்ன மையை போல அழுக்கானவர்கள். ஆனா நம்மை தேவன் உண்டாக்கினது பளபளன்னு கண்ணாடி, தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள். நம்ம இடத்துல சாத்தான் பாய்ச்சின விஷம் அந்த மையை அப்படி கண்ணங்கரேர்னு விழுந்து போச்சு. ஆனா இப்படிப்பட்ட மனிதனை மீட்கிறதற்கு, சுத்தமாக்குவதற்கு தேவன் ஒரு பிளாட்டிங் பேப்பராய் ஆண்டவரை அனுப்பினார். மையுறிஞ்சி தாளா அவருடைய ஏதோ ஒரு செயல், ஏதோ மந்திரம் ஓதுன மாதிரி, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ற மாதிரி இயேசுவே இயேசுவே அப்படின்னு சொல்லுகிற கோமாளிகள், பரிசுத்தாவியினால் நிறைந்த கோமாளிகள் கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்கள். அதெல்லாம் எந்த விடுதலையும் கொடுக்காது. நல்லா கவனிங்க. தேவன் என்ன செய்தார்னு உங்களுக்கு சொல்றேன். நம்மை போல் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் அவர் வெளிப்பட்டு நம்முடைய பாவங்களை அவர் சிலுவைக்கு சுமந்தார்னு எழுதியிருக்கு. அப்படின்னா அவருடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கலாம் சொன்னா, அவர் நம்மை போல் சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்தில் வெளிப்பட்ட நாளிலிருந்து அவர் கடைசியில எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும் பொழுது அவர் முடித்து வைத்தார். நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது முதல்ல நமக்கு வேண்டியது என்ன? பாவ மன்னிப்பு, கில்ட், குற்ற உணர்வு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த பாவங்களினால் உண்டான அந்த கில்ட், குற்ற உணர்வு, அதிலிருந்து நமக்கு முதல்ல வேண்டியது பாவ மன்னிப்பு. அப்படின்னா பாவத்தினால நாம பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு ஒரு பாரத்தோட வந்தா, வாங்க 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 அப்படின்னு சொன்னா, வாங்கன்னு கூப்பிடுறது இருக்கட்டும், முதல்ல தலையில் இருக்கிறத இறக்கி வை, செத்த உட்காரட்டும் அப்படிமா. இறக்கி விட்ட பிறகுதான் அப்புறம் வாங்க காப்பி குடிங்க, தண்ணி குடிங்கிற உபசரிப்பெல்லாம். அதே போல நீயும் நானும் இந்த உலகத்தில்
நாம் வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தம் பாவத்தை சுமந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவை விசுவாசித்த உடனே இயேசு எனக்காக மரித்தார் அப்படின்னு நான் ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய மரணத்தை அவருடைய பாவத்தினால சிலுவையில் அறைஞ்சு கொல்லப்படல, அவர் விதைத்ததை அறுக்கல, என்னுடைய பாவத்துக்காக எனக்கு விலைக்கிரயம் செலுத்தும்படிக்காக அவர் மரித்தார் அப்படின்னு விசுவாசிக்கும் போது நான் ஒரு மார்க்கத்துக்குள்ளே, இயேசு உண்டான அந்த ரட்சிப்பின் மார்க்கத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறேன். அல்லேலூயா. வார்த்தை இப்ப வாசிங்க. 1 பேதுரு 19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. முதல்ல நாம பாவ மன்னிப்பு பெறுகிறோம். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் வாலிபர்களா இருந்தாலும் சரி, சபையிலே உட்கார்ந்துருக்கிற எத்தனை பேரா இருந்தாலும் சரி, நீங்கள் ஞானஸ்தானம் பெறணும்னு சொன்னா அநேகம் பேர் என்னிடத்துல வந்து ஞானஸ்தானத்தை குறித்து தான் பேசுறாங்க. ஆனா தாங்கள் பெற்ற பாவ மன்னிப்பை குறித்து பேசுகிறவங்க கிடையாது. பிரதர், இயேசு என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் பாவ மன்னிப்பும் பரிசுத்த ஆவியும் பெற்றேன், சமாதானமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், நான் இப்ப ஞானஸ்தானம் பெறணும் அப்படின்னு என்னிடத்துல வந்து சொல்லுகிறவர்களை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. நான் 1008 கேள்வி கேட்டு உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா அப்படின்னு தொழாவி கேட்க வேண்டியிருக்கு. ஆனா ஆதி திருச்சபையில் அப்படியெல்லாம் இல்லை. பேதுரு அந்த அனுபவத்துல தான் பேசுகிறார். அப்போ நான் பாவ மன்னிப்பு பெறேன், அதுக்கு பிறகு கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணும். ஏன் மாற்றம் ஏற்பட மாட்டேங்குது? ஏன்னா இயேசு மூலமாய் தேவன் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு நான் சொன்ன மாதிரி சொடக்கு போடுற மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவை ஏற்றுக்கொள், அவர்தான் வழி, அவர்தான் வழி அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றதுனால இல்ல. அந்த வழி என்ன? பாவ மன்னிப்பு பெற்ற நான் இப்ப பாவம் செய்யாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழணுமே. திருப்பி திருப்பி ரோட்ல போய் சாணியையோ பியையோ மிதிச்சுட்டேன்னு சொன்னா, திருப்பி திருப்பி நான் அழுக்காக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா, ஒரு ஒத்தையடி பாதை கூட கிராமத்துல போட்டுறாங்க. இங்கிட்டும் அங்கிட்டும் நிறைய சின்ன பிள்ளைகளும் பெரியவர்களும் இருந்து வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு அடி பாதையில நாம சுத்தமா போய் வரலாம். என்னுடைய கிராமத்து அனுபவம். இந்த உலகத்திலையும் அப்படித்தான். உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கும், உலகமே பாவத்தினால் நிறைந்திருக்கும், விபச்சாரத்தினாலும் வேசித்தனத்தினாலும் பொருளாசையினாலும் நான் எனதுங்கிற அடிபடி சண்டைகளினாலும். ஆனா நானும் ஒத்தையடி பாதையில, இயேசு போன பாதையில பாவத்தால் கரைபடாதபடிக்கு, அசிங்கத்தை மிதிக்காதபடிக்கு பத்திரமாய் இலக்கை நோக்கி போக முடியும். அல்லேலூயா. சரி, பாவம் செய்கிறது இல்லை. நான் ஒதியம்பட்டு கிராமத்துல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது இப்படிதான் சொன்னேன். நான் மலைப்பிரசங்க வார்த்தையில 2 பாவங்களைத்தான் ஆண்டவர் எரிநரகத்துக்கு ஏதுவான பாவம்னு சொன்னாரு. அந்த பாவத்தை ஜெயிக்காதவர்கள் யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது, கிறிஸ்தவர்கள் நீங்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லன்னு சொன்னேன் நான். அது அவர்களுக்கு அதிர்ச்சியா இருந்ததாம், கேள்விப்பட்டேன். அதிர்ச்சியா இருக்கவே கூடாது, இயற்கையா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி அது ஒத்தையடி பாதையில காலையில காலை கடனை முடிக்கிறதுக்கு ஒருத்தன் போய் வர்றான்னா கால் நிறைய தீயோட வர்றான். அவன் தீ காட்டுக்குள்ளதான் போயிருப்பான். ஆனா அவன் கடமையை முடிச்சிட்டு சரியா வர்றானே. ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு நாளிலும் அவன் பாவத்தை ஜெயித்தவனாய், அசுத்தத்தை தொடாதவனாய் அவன் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். இதுதான் சுவிசேஷம், இதுதான் இயற்கை. ஆமென். அது மாத்திரமல்ல, நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் அது மாத்திரமல்ல, இன்னும் கொஞ்சம் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு சிலர் வெற்றி வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருந்தாலும் கூட உண்டு, நான் விசுவாசிக்கிறேன்.
மலைப்பிரசங்க வார்த்தையின்படி என் இருதயத்தில் கூட இன்னொரு ஸ்திரியை இச்சிக்கிறது இல்ல. என் இருதயத்தில் கூட யாரை குறித்தும் எனக்கு பகையோ விரோதமோ இல்ல, அன்புதான் இருக்கு, வெற்றி வாழ்க்கை. ஆனால் இயேசு கொண்டு வந்த ரட்சிப்பு அதோட இல்ல. பாவத்தால் கரைபடாத அல்லது பாவத்தை மேற்கொள்ளுகிற, பாவத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை இயேசுவின் மூலமாய் வாழ்ந்தாலும் கூட இன்னமும் நாம் ஒன்றை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால், உங்களுக்கு தெரியுமா, நித்தியம்ங்கிறது, பரலோகம்ங்கிறது அது என்னன்னு இன்னும் வெளிப்படலன்னு அப்போஸ்தலனே சொல்லிட்டான். இன்றைக்கு கிறிஸ்தவ முட்டாள்கள் பரலோகத்தில் என்ன இருக்கும், அங்கே பரலோகத்தை குறித்து கனவும் அந்த தரிசனமும் பேச்சும் கோமாளித்தனமாய் ஓடிக்கிட்டே இருக்கு, ஆண்டவருடைய வருகையை குறித்தும் பரலோகத்தை குறித்தும். ஆனா இங்க பரிசுத்த ஆவியில நிறைந்த முதிர்ந்த 90 வயது அப்போஸ்தலன் எப்பா பரலோகத்தை பற்றி எனக்கு தெரியாது, எதுவும் எனக்கு வெளிப்படல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா வெளிப்பட்டு இருக்கு. என்ன தெரியுமா? நான் நித்தியத்திலே பிரவேசிக்கும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருப்பேன். அல்லேலூயா. சரி, அவர் எப்படி இருக்கிறார்? இந்த அப்போஸ்தலன்ட்ட கேளுங்க. 5ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. அவர் எப்படி இருக்கிறார் சொல்லுங்க? பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். நான் நித்தியத்தில் பிரவேசிக்கும் பொழுது நான் பாவம் இல்லாதவனாய் அவரை தரிசிக்கணுமே, என் மாம்சத்தில் வாசமாய் இருக்கிற பாவங்களை நான் அவர் மேல் சுமத்தணுமே அப்படிங்கிற பாரம் இருக்கா உங்களுக்கு? பாவ மன்னிப்பு, நான் சொன்னது போல ஒத்தையடி பாதையில அங்கிட்டும் இங்கிட்டும் இருக்கிற அசிங்கத்தை மிதிக்காம பாவத்தை ஜெயித்து வாழ்கிற ஒரு அனுபவம். அது மாத்திரமல்ல, நான் சொன்னது போல தன்னிடத்தில் இருக்கிற அசிங்கத்தையே கழுவிட்டு வர்றவன். அப்படின்னா தனக்குள்ளேயே இருக்கு பாவம், என் குடலுக்குள்ளேயே இருக்கு. அப்போஸ்தலன் அப்படிதான் சொல்றார், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் அப்படிங்கிறார். பாவத்தை கழுவுகிறவன் ஒவ்வொரு நாளும் பெருமை, சுயநலம், பொருளாசை, விபச்சாரம். ஒரு நாள்ல நாம் இயேசுவை பின்பற்றினா எத்தனை பாவத்தை நாம் பார்ப்போம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நான் என் மாம்சத்தில் வாசமாயிருக்கிற பாவத்தை அவர் மேல் சுமத்திக்கிட்டே இருக்கணும். முதல்ல சொன்ன அந்த பிளாட்டிங் பேப்பரையும் மறந்துடாதீங்க. மையுறிஞ்சிற தாள், கண்ணாடி கிளாஸ்ல எவ்வளவு பெரிய மை இருந்தாலும் சரி, 5 ml இருந்தாலும் சரி, 5 சொட்டு இருந்தாலும் சரி, 1 சொட்டு இருந்தாலும் சரி, எவ்வளவு மை இருந்தாலும் சரி, உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை எவ்வளவு அலங்கோலமா இருந்தாலும் சரி, ஒரு பாட்டில் மையே நீ கொட்டியிருந்தாலும் சரி, தேவன் என்ன உண்டு பண்ணினார் தெரியுமா? அப்படியே இயேசுவை மையுறிஞ்சி தாளை அதன் மேல் வைத்தா ஒரு நிமிஷம், அதுக்கு பிறகு இப்படி எடுத்தோம் சொன்னா கிளாஸ் சுத்தமா இருக்கும், மை பூரா மையுறிஞ்சிற தாளுக்கு வந்துடும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு அவ்வளவு மகத்தானது. நாம் யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசித்தால், இயேசுவினிடத்தில் வந்தால், இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இயேசுவே எனக்குள் வாரும் என்று சொன்னால், அவர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, எனக்கு பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, வாசமாயிருக்கிற பாவத்தையும் அவர் உறிஞ்சு எடுத்துருவார். அப்படின்னா 1 யோவான்ல என்ன வாசம்? எப்பா அவரை தரிசிப்போம், நித்தியத்தில் பிரவேசிப்போம். 3ஆம் வசனம் 1 யோவான் 3:3.
அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அப்படின்னா அவரிடத்தில் பாவம் இல்லை. பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி இயேசு வெளிப்பட்டார் அப்படின்னா அதான் அர்த்தம். பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, மையுறிஞ்சி தாள், பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை அல்ல, பாவத்தையே உறிஞ்சு எடுத்து முடிவில் நிச்சயத்தில் நான் போகும்பொழுது நான் தேவ சாயலாய் பாவம் இல்லாதவராய் இருக்கிற கிறிஸ்துவை போல் நான் என்னை சுத்தவானாய் அவருக்குள் உட்கார முடியும், அவரோடு பரிசுத்தத்தில் பங்கு பெற முடியும். ஆனா இந்த நாளிலே, உனக்கு ஆயுசு இருக்கும் இந்த நாளிலே, வாலிப சகோதரனே சகோதரியே, அல்லது ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆன சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த அலர்ட்னஸ், ஸ்விஃப்ட்னஸ் இருக்கா? என்னுடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளிலும் நித்தியம் நான் எப்ப சாவேன்னு தெரியாது, இயேசு எப்ப வருவார்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுது, இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவகாசத்திலே என் மாம்சத்தில் வாசமாய் இருக்கிற பாவத்தையும் அவரிடத்துல சுமத்திடணும். என் பெருமை, என் சுயநலம், என்னுடைய பெருமை அப்படிங்கிறத நான் சமீபத்தில் பார்த்தது. ஒன்னு பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 5:5, அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். இப்போ இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள்ங்கிறது எவ்வளவு பிரசங்கித்திருக்கிறோம். ஆனா நான் கற்றுக்கொண்ட, அதான் நான் சொல்றேனே, ஒவ்வொரு நாளும் நான் என்னை சுத்திகரிக்கிறதுல நான் கற்றுக்கொண்ட பாடம், நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொன்னா இதுல யாராவது விடுபட்டவங்க இருக்கிறாங்களா? நீங்கள் எல்லாரும் அப்படின்னா யாராவது நீங்க விடுபட்டிருக்கீங்களா? நீங்க பெற்றோர்களா இருக்கலாம், வயது முதிர்ந்தவர்களா இருக்கலாம், அனுபவசாலிகளா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், 30 வயது வாலிபனா இருக்கலாம், யாரா இருக்கட்டும். நம்முடைய பிரச்சனை என்னன்னா, நமக்கு பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒருவர் தான் எனக்கு கீழ்ப்படியணும்னு நாம நினைக்கிறோம். புருஷன் மனைவி எனக்கு கீழ்ப்படியணும், மூப்பர் நான், எனக்கு எல்லாரும் கீழ்ப்படியணும், தகப்பன் நான், பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படியணும், 30 வயது வாலிபன், இவங்கெல்லாம் சோட்டா ஃபெல்லோஸ், இன்னைக்கு சபைக்கு வந்தவங்க, நான் எவ்வளவு சீனியர், இவங்கெல்லாம் எனக்கு கீழ்ப்படியணும். நீங்க உங்களை சுத்திகரிச்சீங்கன்னு சொன்னா, நீங்க வெளிச்சத்தில் நடந்தீங்கன்னு சொன்னா, இந்த வார்த்தையில நீங்கள் எல்லாரும் அப்படின்னா அதுல யாராவது விடுவிக்க முடியுமா? நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய தாழ்மை இன்னொருவருக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அளக்கப்படுது, நிரூபிக்கப்படுது. நான் தாழ்மையா தான் பிரதர் இருக்கிறேன் அப்படின்னு சகோதரிகள் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தது போல என்னைய பற்றி அவருக்கு அக்கறையே இல்லை, தன்னை காவுந்து பண்றதுக்கு தான், தன்னை காப்பாற்றிக் கொள்றதுக்கு தான் திட்டமிட்டு இருக்காரு. என்னைய பற்றி யோசித்தாரா? சாராளுக்கு தெரியாமலா இருக்கும்? ஒரு முறை அல்ல, 2 முறை. ஆனா புருஷனுக்கு கீழ்ப்படிந்தாள், அவள் கஷ்டப்பட்டாள்.
2 அரசர்கள் அவளை கவர்ந்து போனார்கள். ஆனா காரியம் இப்போ சாராளுடைய மனத்தாழ்மை, விசுவாசம், சுயநலமான, தன்னை மட்டுமே யோசித்து தன் மனைவியை குறித்து அவளுக்கு என்ன ஆகும்னு யோசிக்க தெரியாத சுயநலமான, ஞானமற்ற, முட்டாளான புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தான் தாழ்மையுள்ள ஸ்திரீ என்று நிரூபித்தாள். சகோதரிகள் அல்லேலியா சொல்லுங்க. ஏன்னா அல்லேலியா முதல்ல சொன்னீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த விசுவாசம் ஒருவேளை வந்துரும். ஆனா புருஷர்கள், நீங்கள் பொண்டாட்டி எனக்கு கீழ்ப்படியணும், மூப்பர் நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும். ஆனா எத்தனை பேர் நீங்கள் மனத்தாழ்மையில வளர்ந்து அல்லது உங்களை சுத்திகரித்து இப்போ என் மனைவி உன்னை சொல்லுகிறாள், அவளுக்கு கீழ்ப்படுகிறது தானே நல்லது, அவள் சொல்றது சரியாதானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள்ங்கிற பிரமாணத்தை எத்தனை புருஷர்கள் கற்றிருக்கிறீங்க? என்னுடைய மனத்தாழ்மை, நான் சொன்னா கீழ்ப்படிய வேண்டியவர்கள், ஆனால் அவர்களுக்கு நான் கீழ்ப்படுகிற பொழுதுதான் நான் மனத்தாழ்மை உள்ளவன் என்று நிரூபிக்கிறேன். நீங்க யாரா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருக்கலாம், புருஷர்களா இருக்கலாம், ஆளுகை செய்கிற பெரிய தலைவர்களா இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்களுடைய மனத்தாழ்மை, நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள் அல்லது இயேசுவை பார்த்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா நீங்கள் கட்டளை பிறப்பிக்க வேண்டிய நீங்கள் பிறருடைய கட்டளைக்கு அப்படியே செய்வோம் அப்படின்னு கீழ்ப்படியணும். அப்படின்னாதான் நீங்க தாழ்மையானவர்கள்ங்கிறத படிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது உலக விஷயமா இருக்கலாம், சாதாரண விஷயங்கள்ல தான் நம்மை பரீட்சிப்பார் தேவன். என்னுடைய வாழ்க்கையில நான் இப்ப கற்றுக்கொண்டிருக்கிறத உங்களுக்கு ஆணித்தரமா போதிக்கிறேன். நான் ஆளுகை செய்கிற பலவானா இருந்து இப்போ நான் சுருங்கிக்கிட்டே வர்றேன். நான் இப்போ அப்படின்னா தாழ்மையை கற்றுக்கொண்டே வருகிறேன், இயேசுவை பின்பற்றிக் கொண்டே இருக்கிறேன். ஒரு நாள் வரும், நான் இந்த சபைக்கு மூப்பர் இல்லை என்று அறிவிக்கும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படக்கூடாது, ஆச்சரியம் வரக்கூடாது. ஓ பிரதர் இயேசுவை பின்பற்றி இருக்கிறார், மூப்பர் இல்லைன்னு சொல்லிட்டார் அப்படின்னு. சீக்கிரமா வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் இந்த சபைக்கு தேவையில்லை, நான் மூப்பர் இல்லை. அதான் தாழ்மை. என்னுடைய ஆலோசனை உனக்கு தேவையில்லை, இப்ப நீயே பிள்ளைகளுக்கு நீயே முடிவு செய்யலாம். எத்தனை பெற்றோர்கள் அப்படி தாழ்மையில வளர்ந்திருக்கிறீங்க? ஆனா எனக்கு கீழ்ப்படியலன்னு சொல்லுகிற புருஷர்கள், பெற்றோர்கள் தான் சபையில நிறைஞ்சிருக்கிறாங்க. பிள்ளைகளிடத்திலே அல்லது மனைவியினிடத்திலே அவர்களோடு ஐக்கியப்பட்டு அவர்களை நெருங்கி அவர்களோடும் தேவன் இருக்கிறார்னு உணர்ந்து அவர்களுக்கும் கீழ்ப்படுகிறவர்கள் தான் முதிர்ந்தவர்கள். அதை விட்டுட்டு உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சொல்றதை செய் அப்படின்னா அப்படியே இருந்துகிட்டே இருப்போம். கடைசியில் அந்த வீட்டில் தகப்பன் இல்லாமல் போயிடுவான், அந்த சபையில மூப்பர் இல்லாமல் போய்விடுவார். என்னுடைய பாரமெல்லாம் சபை வளரணும். அப்படின்னா எப்படி வளர முடியும் அப்படின்னா தாழ்மையில வளரணும். நீங்கள் எல்லாரும் பேதுரு சொல்ற புத்துமதி. ஏன்னா நீதி வசனத்தை வாசிருங்க, முற்றுப்புள்ளி வச்சிருவோம். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, 1 பேதுரு 5:5 வாசிக்கிறேன், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, பட்சபாதம் இல்லாதவர் தேவன், துல்லியமானவர். நான் பெருமை ஆயிட்டேன்னா டக்குன்னு முள்ளு விலகிறோம். தேவன் என்னோட இருக்க மாட்டார். ஒரு வீடா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், வேலை ஸ்தலமா இருக்கட்டும், நல்லா கவனிங்க. நீங்க உங்களை சுத்திகரிக்கல, நீங்க தாழ்மையில வளரல. நீங்க நல்ல பெற்றோரா இருக்கலாம்,
ஞானவான்களா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு உயிரவே கொடுத்து நீங்க ஊட்டி வளர்த்திருந்திருக்கலாம். ஆனா பெற்றோர்களே, புருஷர்களே, நீங்கள் பெருமையாகும் பொழுது தேவன் உங்களை விட்டு விலகுகிறார். மிக துல்லியமான தேவன் மிக துல்லியமானவர். காட் இஸ் எக்ஸாக்ட் காட். அப்படின்னா நான் the moment I become proud, God moves away from me. எந்த சணத்தில் நான் பெருமையாகிறேனோ அப்பொழுதே தேவன் என்னை விட்டு விலகி விடுகிறார். தேவன் உங்களோடு இருக்க மாட்டார். அப்புறம் எப்படி வீட்டை நடத்துவீங்க, சபையை நடத்துவீங்க? சரி, வீட்டுல புருஷன் இல்ல, ஸ்திரீகள் நீங்கள், ஒருவேளை உங்கள் புருஷன் ரட்சிக்கப்படாதவராக இருக்கலாம், அவரிடத்தில் ஞானம் இல்லாதவராக இருக்கலாம், நீங்க ஒருவர் தான் சபையில உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி ரட்சிக்க போறீங்க? எப்படி நீங்கள் உங்கள் ரட்சிப்பை காப்பாற்ற போறீங்க? வேதம் சொல்லுது இதே நிருபத்தில், உங்கள் வாயை திறக்காமலே புத்தி இல்லாத, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத புருஷனுக்கு வாயை திறக்காமலே, உபதேசிக்காமலே, உங்கள் நல்ல நடக்கையினாலே, நீங்கள் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை பின்பற்றுகிறதுனாலே, உங்கள் நல்ல நடக்கையினாலே அவர்களை ரட்சிக்க முடியும். சகோதரிகள் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள். இப்ப வார்த்தைக்கு வருவோம். 1 பேதுரு எடுத்த வார்த்தை 1ஆம் அதிகாரம். ரட்சிப்பு என்னென்ன பேதுரு சொல்றாரு பாருங்க. இயேசு வெளிப்பட்டார், அவர் என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார், கடைசியில எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். இப்போ இதுலதான் உங்க விசுவாசம் இருக்கணும். எதுல விசுவாசம் இருக்கணும்? தேவன் தான் எனக்கு இதை செய்தார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை பாரமா இருக்கிறதுக்கு காரணம், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, இங்க யாரும் தவறாய் உபதேசிக்கல. ஆனா கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அது அவர்களுக்கு பிரயோஜனப்படல. இப்போ நான் சரியா பிரசங்கிக்கிறேனா இல்லையாங்கிறதை தேவன் பார்த்துக் கொள்ளட்டும். கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க எப்படி கேட்கிறீங்க? சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு கேட்கிறீர்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்ல போனா, உங்களிலே எவன் அவரை எங்களுடைய பாவத்துக்கு பலியாக வேண்டும் என்று அவரை சிலுவையில் மரிக்க செய்தது? நீங்களும் நானும் ஏதாவது செய்தோமா? சரி, தேவன் தான் அவரை ஒப்பு கொடுத்தார்னு எழுதியிருக்கு. தன் ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தார். சரி, அவரை உயிரோட எழுப்பினது யாரு? நம்மிலே யாராவது எப்படி இப்படி அநியாயம் நடக்கலாம்? இன்னைக்கு நாம அநியாயத்துக்காக போராடுறோம். இப்படி ஒரு அநியாயம் எப்படியா இயேசுவுக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம யாராவது நியாயம் பேசி அவரை உயிரோட எழுப்பணுமா? தேவனே அதை செய்தார். அல்லேலூயா. அப்போ தேவனே எனக்காக என் பாவத்தை அப்படியே உறிஞ்சி எடுத்து தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனா என்னை மாற்றும்படிக்கு தேவனே இதை செய்தார். தேவனே அவரை தாயின் கர்ப்பத்திலே பரிசுத்தாவினால் உட்பவித்து மாம்சமும் ரத்தமும் ஆக்கினார். என்னுடைய ஆசை இச்சைகளை எல்லாம் அவர் ஷேர் பண்ணி பகிர்ந்து கொண்டு அதை பூரா அவர் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து ஆசை இச்சைகளை சிலுவைக்கு அவர் கொண்டு போனார். அப்படின்னா சிலுவையில சாகருக்கு முன்பாகவே என்னை பின்பற்றி அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வாழ்னாரு. கடைசியில அவர் நம்முடைய ஆசை இச்சைகளை எல்லாம் வேரோட புடுங்கி கடைசியில எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அவர் பலியானார். பாவத்தை காணக்கூடாத சுத்த கண்ணர் பிதா அவ்வளவு பாவமும், உலக மனிதர்களுடைய அவ்வளவு பாவமும் என் குமாரன் மேல் இருக்கிறது,
அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் என் குமாரன் தான் அப்படின்னு சொல்லி அவர் உற்று கூட பார்க்க முடியல. தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் பார்க்க கூடாதபடிக்கு முகத்தை திருப்பிக் கொண்டார். ஏன் என்னை கைவிட்டீர்னு அவர் கதற வேண்டியதா இருந்தது. அல்லேலூயா. ஆகையினாலதான் நாம இப்ப அவரை தரிசிக்க முடியுது. எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இப்படி பார்த்திருக்கிறீங்களா? பேதுரு பார்த்திருக்கிறார். தேவனே அவரை எனக்காக பலியாக்கி மீட்டார். இப்போ நான் அவரை பின்பற்றினால், அவர் போன ஒத்தையடி பாதையில் நான் போனால் பாவம் என்னை மேற்கொள்ளாது. நான் என் ஆசை இச்சைகளை வெறுத்தால், நான் இப்ப சொன்னது போல என்னை தாழ்த்திட்டேன்னா என்னோடு முரண்பட்டு எனக்கு தீமை செய்கிறவன் யார்? எந்த மனுஷன் நமக்கு தீமை செய்ய முடியும்? உங்களுக்கு தெரியுமா? தாழ்மையும் அன்பும் இல்லாததுனாலதான் எல்லா அலங்கோலமும். அது புருஷன் மனைவி குடும்பமா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், அல்லது வேலை ஸ்தலமா இருக்கட்டும். நான் இயேசுவை அறிந்தவன் சொன்னா, நான் தேவ மனுஷன் சொன்னா, இயேசுவை பின்பற்றுகிற நான் ஆடுன்னு சொன்னா, இங்க நம்ம வாசிக்கிறது போல என் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும். தேவன் எனக்காக இதை செய்தார் அப்படின்னு சொன்னா நான் அப்படியே என்னை விட்டு கொடுத்துருவேன். என் மேல பொய்யா சுமத்துறாங்களா அப்படின்னா, ஆண்டவரே நீர் வாயை திறக்கவே இல்லை, பொய்யாதான் உண்மை சுமத்துனாங்க. எப்படியெல்லாம் சுமத்துனாங்கன்னு பாருங்க. வேத வார்த்தையிலிருந்து நான் இன்றைக்கு காலையில பார்த்தேன். ஆண்டவருடைய சோதனைகளை நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரத்தை பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பை திருமணம் பண்ணுவதற்கு முன்பாகவே மரியாள் கருவுற்றாள். அது லீக் ஆகாமலா இருந்திருக்கும்? எவ்வளவுதான் யோசேப்பு நீதிமானா இருந்தாலும், மரியாளை அவன் அசிங்கப்படுத்தாதிருந்தாலும், அந்த கிராமத்து மக்கள் எப்படி பேசியிருப்பாங்க? அவருடைய சொந்த ஜனம் அவரை எப்படி பேசினதுன்னு பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யோவான் 8:41. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், அவருடைய சொந்த ஜனம் யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. ஆண்டவரிடத்துல, நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க இயேசுவினிடத்துல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஏய் உன்னைய போல நாங்க அப்பன் பேர் தெரியாம பிறந்தவங்க இல்லடா, நாங்கள் ஒரே தேவனுடைய பிள்ளைகள், நீ வேசித்தனத்தினால் பிறந்தவன். அதை சொல்றதுக்கு பதிலாதான் உன்னைய போல நாங்க வேசித்தனத்தில் பிறந்தவர்கள் அல்லன்னு சொல்றதுக்கு பதிலாதான் நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்லன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எவ்வளவு பெரிய உச்சக்கட்டத்தை நீங்கள் மற்றவர்கள் என்னை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க. பரிசுத்த ஆவியில பிறந்த என்னைய வேசித்தனத்தால் பிறந்தவங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நீதி அப்படியே அப்பட்டமாய் அநீதியாய் பேசப்படும். நீங்க இயேசுவை பின்பற்றினீங்கன்னா இதெல்லாம் கடந்து போவீங்க, நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. பரிசுத்த ஆவியினால் உட்பவிக்கப்பட்ட தன்னை நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல ஒன்னே போல அப்படின்னு தான் அவரை எதிர்த்தாங்க. அது மாத்திரமல்ல, அதே இடத்துல எழுதியிருக்கு, நீங்கள் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். ஆபிரகாம் அப்படி செய்யவில்லையே, ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றீங்க. அப்போ ஒரு கேள்வி, பரிசுத்த ஆவியினால் பிறந்த ஒரு மனுஷனை வேசித்தனத்தினால் பிறந்தாயின்னு சொல்றாங்க. உயிரையே கொடுத்து மீட்க வந்த உலக ரட்சகரை கொலை செய்தார்கள். இந்த நிலைமை எப்படி உண்டாச்சுன்னு நினைக்கிறீங்க? நல்லா கவனிங்க. நம்மை சுத்திகரிக்காத பட்சத்தில்
புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் நடக்காத பட்சத்தில் இந்த சபையில உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு கூட இந்த நிலைமை வரும். வந்திருக்கு, அனுபவத்துல தான் நான் பேசுறேன். அது என்ன அப்படின்னா, ஏசாயாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. ஏசாயாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆனா இந்த நிலைமை எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு கேட்டீங்களா? தீர்க்கதரிசிய கேளுங்க, அவன் சொல்றான் அடுத்த வசனத்துல, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. பரிசேயர்கள் அன்றைக்கு யூதர்கள் இயேசுவை பார்த்து, நீ வேசித்தனத்தினால் பிறந்தாய், நாங்கள் அப்படி பிறந்தவர்கள் அல்லன்னு பேசினாங்க. பரிசுத்தாவியினால் பிறந்தவரை வேசித்தனத்தினால் பிறந்தாய்ன்னு சொன்னாங்க. உயிரையே கொடுத்து ரட்சிக்க வந்தவரை கொலை செய்ய தேடினார்கள், வகைத்து பார்த்தார்கள், பகைத்தார்கள், பல்ல கடிச்சாங்க, கல்ல எடுத்தாங்க. இந்த நிலைமை எப்படி வந்துச்சு? அவங்களுக்கு வந்திருக்கும் பிரதர், நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். முட்டாள்! ரட்சிக்கப்பட்ட நீ பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படாமல் இயேசு சென்ற புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் நடந்து உன்னை சுத்திகரிக்காமல், இயேசுவை சுத்தி இருந்த யூதர்களைப் போல் பரிசுத்தவானை வேசியின் பிள்ளைன்னு சொன்னார்கள். உயிரை கொடுத்தவருக்கு கல்லெறிந்தார்கள். இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஏசாயா சொல்லுகிறான், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து. உங்களுக்கு தெரியுமா, சபையில ஒருமனப்பாடு, ஐக்கியம் இயற்கையாகவே இருக்கணும். இந்த நிலைமை உண்டாகுது. அது புருஷன் மனைவியா இருக்கட்டும், சபையில 2 மூப்பர்களா இருக்கட்டும், அல்லது 2 சகோதரர்களா இருக்கட்டும். ஒருவனுக்கு இருளா இருக்கு, இன்னொருவனுக்கு வெளிச்சமா இருக்கு. ஒருவனுக்கு தித்திப்பா இருக்கு, இன்னொருத்தனுக்கு கசப்பா இருக்கு. ஒருவனுக்கு நன்மையா இருக்கு, ஒருவனுக்கு தீமையா இருக்கு. காரணம் என்ன? தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறதினால், தங்களை சுத்திகரிக்காததனால். நான் எவ்வளவு பெருமையா இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் பொழுதெல்லாம் நான் என்னை சுத்திகரித்து எல்லாரும் எனக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறேன். நான் பிறருக்கு கீழ்ப்படுகிறேனா அப்படின்னு என்னை நான் சுத்திகரிக்கலன்னு சொன்னா, புதுசு புதுசா என்னுடைய மாம்சத்திலே வாசமாய் இருக்கிற இப்ப பொருளாசை, அதனாலதான் நான் இப்படி நடக்கிறேன். போன வாரம் சொன்னேனே, கொடுக்கல் வாங்கல்ல சகோதர ஐக்கியம் கொலையுது. பணம் விஷயத்துல நாம சிதைஞ்சு போயிடுறோம், வழக்காடுகிறோம். எத்தனை பேர் நான் பொருளை இழக்க தயார், ஆனால் என் சகோதரனை இழக்க தயாரா இல்லை அப்படின்னு ஏன் அந்த நிலைமைக்கு வரல? ஏன்னா பொருளாசையை சுத்திகரிக்கல. எனக்கு எந்த நஷ்டம் வந்துடக்கூடாது, நான் எதையும் இழந்துடக்கூடாது. ஆனா தேவனும் வேணும், தேவனுடைய சபையும் வேணும்னு சொன்னா சுத்திகரிக்காதவர்கள். தங்களுடைய பார்வைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீதிமான். இப்படி இருந்தா கடைசியில இந்த நிலைமை உண்டாகும். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். சத்திய சபை, மெய்யான சபையிலே உட்கார்ந்திருக்கிறவர்கள், நீங்கள் அன்றைக்கு யூதர்களைப் போல நீங்களும் தீமையை நன்மைன்னு சொல்லுவீங்க, நன்மையை தீமைன்னு சொல்லுவீங்க, இருளை வெளிச்சம்னு சொல்லுவீங்க, வெளிச்சத்தை இருள்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் நடக்குது, இன்றைக்கு நடக்குது. அனுபவத்தில் பேசுறேன். நான் பல ஊர்களுக்கு போய் வருகிறேன். ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? ஏன்னா நம்மை சுத்திகரிக்காததுனால. அதனாலதான் சொல்றேன், பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் மாத்திரமல்ல,
நான் சொன்னது போல கோபத்தை ஜெயித்து, இருதயத்தில் உள்ள விபச்சாரத்தை கூட ஜெயித்து தங்களை காத்துக்கொண்ட பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல, இயேசுவை பின்பற்றி தன் மாம்சத்தில் வாசமாயிருக்கிற பாவத்தை கண்டுபிடித்து, பொருளாசையை கண்டுபிடித்து, பெருமையை, சுயநலத்தை கண்டுபிடித்து சுத்திகரிக்காமல் போனால், உங்கள் பார்வைக்கு நீங்கள் சுத்தவான்களாய் இருந்து கொண்டே இருப்பீர்களானால், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு நீங்கள் உங்களை சுத்திகரிக்காத பட்சத்தில் நீங்கள் ஏசாயாவின் வார்த்தையின்படி அவ்வளவு ஒரு குருட்டாட்டத்துக்கு ஆயிருவீங்க. கிறிஸ்தவ ஐக்கிய சபையில உட்கார்ந்து இருப்பீங்க. ஆனா நீதிய பாவம்னு சொல்லுவீங்க, பாவத்தை நீதினு சொல்லுவீங்க, இருளை வெளிச்சம்னு சொல்லுவீங்க, வெளிச்சத்தை இருள்னு சொல்லுவீங்க. புருஷன் மனைவியும் 2 பேரும் வளரணும், அவரை அறிகிற அறிவிலே வளரணும். நீங்கள் வளராமல் போனால் யாரோ ஒருவர், நான் சபைக்கு போறேன் வர்றேன், என் கடமையை துல்லியமா செய்கிறேன், என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது, வெளிப்படையா சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கலாம். ஆனா உங்களை சுத்திகரிக்காத பட்சத்தில், நான் சொன்னது போல நீங்கள் யாரா இருந்தாலும், புருஷனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், மூப்பராய் இருந்தாலும், பெற்றோர்களாய் இருந்தாலும், உங்களை சுத்திகரிக்காத பட்சத்தில் இந்த குருட்டாட்டத்துக்கு வந்துருவீங்க. பரிசேயர்கள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில பவுல் சொல்றது போல, நான் என்னுடைய பக்தியில நான் பரிசேயன் அப்படின்னா அப்பழுக்கற்றவன். கிறிஸ்தவ ஐக்கிய சபை நல்ல சபை, ஆனா அந்த சபை இப்படி சீர்கெட்டு போக முடியும். அதற்கு காரணம் நாம் நம்மை சுத்திகரிக்காததனால். போன புதன்கிழமை கேட்டேன் நான், நம்மில எத்தனை பேர் ஒவ்வொரு பாவத்தையும் எவ்வளவு நாளாச்சு நாம நியாயம் தீர்த்து, பொருளாசையா இருக்கட்டும், பெருமையா இருக்கட்டும், எப்ப நாம் புதுசா கண்டுபிடிச்சு மனம் திரும்பி நான் புதிதையும் பழதையும் பேசுகிற மனுஷனா இருக்கிறேன்னு கேட்டேன். சகோதர சகோதரிகளே, விழித்துக் கொள்ளுங்கள், நம்மை நாம் சுத்திகரிக்கணும். முடிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இதுதான் எனக்கு ஆறுதலாகவும் உற்சாகமாகவும் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இந்த புத்திமதியை சொல்லுகிற பேதுரு புத்திமதியை சொல்லிட்டு அவர், எப்பா, உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில், என்னிடத்தில் மாத்திரமல்ல, என்னை போல் அநேகம் பேரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது. அப்படின்னா இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள் உண்டு. இப்படிப்பட்ட பாடுகள் நம்முடைய நன்மையை தூசிப்பார்கள், என்னுடைய நீதியை அநீதின்னு சொல்லுவாங்க, என் வெளிச்சத்தை இருள்னு சொல்லுவாங்க. சொல்லட்டுமே, என் மனைவி சொல்லட்டும், புருஷன் சொல்லட்டும், சபையார் சொல்லட்டும், ஒரு சகோதரன் சொல்லட்டும், நீங்கள் உங்களை சுத்திகரித்தீங்கன்னு சொன்னா, இயேசுவை பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா, பரிசுத்தாவியினால் பிறந்த அவரையே நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல அப்படின்னா தொக்கு வச்சு பேசினாங்க, உன்னை போல் அப்படின்னாங்க. அது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து தியானிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுயத்தினால பேசுறீங்க, நீங்க பொய்யனும் பொய்க்கு பிதாவுமான பிசாசனுடைய பிள்ளைகளாய் இருந்து சொந்தத்தில் எடுத்து பேசுகிறீர்கள். அப்படின்னா தேவனுடைய வெளிச்சத்தில் இல்லாமல் என்னைய நான் பார்க்கிறேன், நான் என்னைய குறித்து நான் பார்க்கறதெல்லாம் சரியா தான் இருக்கு, நான் பேசினதெல்லாம் உண்மை, ஆனா அப்பட்டமான பொய். அது எப்படி பிரதர், பேசினதெல்லாம் உண்மை, அப்பட்டமான பொய்? தேவனுக்கு முன்பாக நிற்காமல் உங்களையே நீங்கள் நிதானித்து, நான் பாவம் இல்லாதவன், நான் சரியாதான் இருக்கிறேன்னு சொல்லுகிறவன் பொய்யன்.
அப்பையும் அவர்கள் இயேசுவை பார்த்து சொன்னாங்க, இவன் பிசாசு பிடித்தவன். அதான் எனக்கு கிளைமேக்ஸா இருக்கு. நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள் அவர் சொல்றார். ஆனா அவங்க எப்படி மறுதலிச்சு சொல்றாங்க? அத நானா பேசுறேனா இல்ல வேத வார்த்தையிலிருந்து பேசுறேனா? எடுங்க யோவான் 8ஆம் அதிகாரம். வசனம். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு புதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். இப்ப என்ன முடிவு? இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவின்படி செய்கிறீங்க, நீங்க சொந்தத்தில் எடுத்து பேசுறீங்க, உங்களிடத்துல சத்தியம் இல்ல. நாம எப்படி இருக்கிறோம்? அப்போ இதற்கு முடிவு என்ன? இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் பிசாசின் பிள்ளைகள்ங்கிறாரு, அவங்க நீ பிசாசு பிடித்தவன்கிறாங்க. இதுக்கு முடிவு என்ன? அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கு பயம் உண்டாகணும். என்னை நான் சுத்திகரிக்காத பட்சத்தில் நான் அப்படிப்பட்ட குருட்டாட்ட மனுஷனாய் மாறிட முடியும். இயேசுவை பின்பற்றாத பட்சத்தில் இயேசுவை போல் என் பாவத்தை சுமந்து தீர்த்தங்க ஆண்டவரே, என் பெருமையை, சுயநலத்தை அப்படின்னு நான் என்னை ஒவ்வொரு நாளும் கழுவி அவரிடத்தில் பாவத்தை சுமத்தி நான் என்னை சுத்திகரிக்காத பட்சத்தில் பரிசேயர்களைப் போல நான் மாறிவிட முடியும். நீதியின் பெயரிலே நான் யுத்தம் பண்ண முடியும். கர்த்தருடைய மகிமைக்கென்றே நான் எழும்புகிறேன் என்று சொல்லி நான் சபையை சிதறடிக்க முடியும். இதெல்லாம் நடந்திருக்கு. விழித்துக் கொள்வோம். நான் பயந்திருக்கிறேன். நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு பொறுப்பா போதிச்சிருக்கிறேன். என்னுடைய சாட்சியெல்லாம் இதுதான். என்னை நான் சுத்திகரித்துக் கொண்டே இருந்தால் நான் கீழ்ப்படுகிறவனாயிருப்பேன். கட்டளை பிறப்பிக்கிற நான் பிறருக்கு கீழ்ப்படுகிறவனாயிருப்பேன். ஆளுகை செய்கிற நான் பிறருக்கு அடிமையாயிருப்பேன். என்னை அப்பட்டமா தவறாய் விளங்கிக் கொண்டாலும் சரி, இயேசுவை விளங்கிக் கொண்டது போல அப்பவும் நான் அவர்களை பகைக்க மாட்டேன். இந்த நிச்சயம் இருக்கா? சமீபத்தில் தினசரி தியானத்தில் ஒன்னு வாசித்தேன், சாது சுந்தர் சிங்கை பற்றி. அந்த வார்த்தையை நான் மறக்கவே முடியல. அவர் இங்கிலாந்துக்கு போயிருக்கிறார். 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் ரெவரண்ட், இன்னொரு ரைட் ரெவரண்டா இருந்திருப்பாங்க. ஒருத்தர் பிஷப், இன்னொருத்தர் பாஸ்டரா இருந்திருப்பாங்க, சபை நடத்துகிற போதகர்கள். சுந்தர் சிங் வந்திருக்கிறாராம். அவர் யோவான் பேசுகிற அந்த பூரணமான தேவ அன்பை விளங்கி கொண்டாரா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்கிறாங்க. அதை ஓவர்ஹெட் பண்ண சுந்தர் சிங் 2 பேர் அவரை குறித்து அப்படி பேசிக்கிறாங்க. இவர் அவர்களை பார்த்து இப்படிதான் கேள்வி கேட்டாராம். அவர் நான் விளங்கிட்டேன், நீங்க என்னை விளங்கிக்கல அப்படின்லாம் எதுவும் பேசல, பழிச்சுன்னு சொன்னாராம். அதான் சாக்ரட்டிஸினுடைய ஞானம். ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இன்னொரு கேள்வி கேட்டு அதுல போதிக்கிறது. இவர் விளங்கி கொண்டாரா தெய்வீக அன்பை, யோவான் பேசுகிற அன்பை அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்க. இவர் கேள்வி கேட்கிறார். சுந்தர் சிங் சாது என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? நாம் கல்லை ஒரு கனி நிறைந்த மரத்தின் மேல் வீசினால் கல் விழுகுமா, பழம் விழுகுமா? அடுத்த கேள்வி, கோடாரியை வைத்து சந்தன மரத்தை வெட்டினால், வெட்டின அந்த மரத்தை நுகர்ந்து பார்த்தால் சந்தன வாசனை அடிக்குமா, என்ன வாசனை அடிக்கும்? பதில் விளங்கிட்டீங்களா உங்களுக்கு? பூரணமான தெய்வீக அன்பை விளங்கிக் கொண்டவன், இயேசுவை பின்பற்றி தன்னை சுத்திகரித்துக் கொண்டவன். புதன்கிழமை நாம அப்படிதான் தியானிச்சோம். பரிசுத்தம்னா என்னங்க? திபூஷனா பிரதர் சொன்னார், பரிசுத்தம்னா அன்பாய் இருக்கிறதான் பரிசுத்தம். அன்பில்லாதவன் தேவனை அறியான்.
நாங்கள் அதை செய்ய மாட்டோம், இதை செய்ய மாட்டோம், நாங்கள் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள், நாங்கள் தசம பாகத்தை போதிக்காதவர்கள், நாங்கள் மத்தியில் முழு நேர ஊழியக்காரர்கள் இல்லை, எங்களுடைய உபதேசம் இப்படி, எங்களுடைய உபதேசம் இப்படின்னு உங்களுடைய மேன்மையை எவ்வளவு சொல்லிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவனாவது தீமை செஞ்சான்னா, கோடாரி சந்தன மரத்தின் மேல வீசினதுன்னு சொன்னா அந்த கோடாரிக்கு சந்தன வாசனை தான் அடிக்கணும். உங்களுக்கு யாராவது தீமை செஞ்சா நீங்கள் நன்மை செய்ய மாத்திரம்தான் படிச்சிருக்கணும். அப்படின்னா நீங்க கிறிஸ்தவர்கள். ஒரு மரத்துல பழம் நிறைஞ்ச மரத்துல கல்ல அடிச்சா திருப்பி பொலன்னு கல்லா விழுகும், பழம் தான் விழுகும். ஆண்டவர் அதைத்தான் கேட்டார். எத்தனையோ நன்மைகளை செய்தேன், எதற்காக இப்பொழுது கல்லடிக்கிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறணும். என்னுடைய வாஞ்சை அப்படித்தான். ஆண்டவரே, நான் வளர வளர, நான் முதிர்ச்சி அடைய அடைய, நான் எல்லாருக்கும் இணங்குகிற மனுஷனாய், கீழ்ப்படுகிறவனாய், என்னிடத்திலே யார் என்னை எப்படி தவறாய் விளங்கிக் கொண்டு என்னை கல்லெறிந்தாலும் சரி, கோடாரியில வெட்டினாலும் சரி, அவங்க என்னிடத்திலிருந்து நன்மையை மாத்திரம்தான் பெறணும். அப்பதான் நான் கிறிஸ்துவை அறிந்தவன். விசுவாசமா அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த சுவிசேஷம், பேதுருக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த சுவிசேஷம் நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படட்டும். ஆமென்.